இன்பத்திலும் துன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். பல்வேறு தீமையிலிருந்தும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி இந்நாள் வரையில் வழிநடத்திய ஆண்டவரே, நீர் செய்த எல்லா செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம், தாவீது அரசன் எவ்வாறு நல்ல உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார் என்பதை விளக்குகிறது. இவ்வாறு வாசிக்கின்றோம், ஆண்டவர் என் துயரத்தை காண்பார், இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார் என்று தாவீது அரசன் கூறினார். ஆண்டவரின் அருள் தாவீது அரசன் மீது இருந்ததை விளக்குகிறது. நாமும் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தீய ஆவி பிடித்த ஒரு மனிதனை குணப்படுத்துகின்றார். குணப்படுத்தப்பட்ட அவனுக்கு இயேசுநாதர் கூறுகின்றார், நீ போய் ஆண்டவர் உமக்கு காட்டிய இரக்கத்தை உறவினருக்கு அறிவியும் என்று கூறுகிறார். அவரும் ஆண்டவர் செய்த நல்ல செயலை சென்று அறிவிக்கின்றார். கடவுள் நமக்கு எவ்வளவோ நல்ல செயல்களை செய்திருக்கிறார். ஆண்டவரே, வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து இந்நாள் வரையில் எங்களை காத்து வழிநடத்துகிற உமது நல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, நன்றி உணர்வோடு நாங்கள் நல்லதை சிந்திக்கவும் நல்லதை பேசவும் நல்லதை செய்யவும் எங்களுக்கு அருள்தாரும். நோயாளியாக மருத்துவமனைகளில் இருக்கின்ற எல்லா நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு சுகத்தை தாரும். கஷ்டங்களில் கவலைகளில் வாடுகிற மக்களுக்காக வேண்டுகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து நல்வாழ்க்கையை தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனிதர்களான சர்பீலியஸ் பார்பியா இவர்கள் இருவரும் கிறிஸ்துவிற்காக கொல்லப்பட்டார்கள். மக்களை கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்க அழைத்து அவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்தார்கள்.